அஸ் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியராக நான் ஆஃபீஸ்க்கு போகும்போது எனக்கு அந்த ஆஃபீஸ் அந்த நிர்வாகம் எடுத்து கொடுத்தது ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் தான். அன்றைக்கி நான் கேட்டேன், என் சம்பளத்தில் ஒரு பகுதி, சின்னதாக ஒரு பகுதி எடுத்துகிட்டு நீங்கள் எனக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து கொடுக்குறீங்களே, இது ஏன் எனக்கு தேவையில்லை, எனக்கு அப்படிலாம் உடம்புக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு சொன்னேன். ஆனால் அதன் பிறகு கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருடங்களுக்கு பிறகு தான் அதனுடைய உண்மையான நோக்கம் என்ன அப்படிங்கிறத என்னால் உணர முடிஞ்சது. இப்போது நம்ம சமகாலத்தில் எந்த இன்சூரன்ஸை வேணாலும் எவ்வளோ குயிக்காக வேணாலும் நம்மளால் எடுக்க முடியும். ஆனால் ஒரு இன்சூரன்ஸை ரொம்ப மெதுவாக, ரொம்ப ஸ்டடி பண்ணி, மெதுவான்னு சொல்கிறது நல்லா ஸ்டடி பண்ணி எடுக்க வேண்டிய ஒரு இன்சூரன்ஸ் அப்படின்னா அது ஹெல்த் இன்சூரன்ஸ் தான். நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது ஒரு 14% இருக்குங்க. இன்றைக்கி ஒரு ஆப்ரேஷன் செய்கிறதுக்கு 1 லட்சம் ரூபாய் அப்படின்னா அடுத்த வருடம் அதே ஆப்ரேஷனை செய்கிறதுக்கு 1,14,000 ரூபாயாக ஆயிடலாம். ஸோ இந்த 14% அப்படிங்கிற அளவுக்கு நம்முடைய சேலரி எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுதான்னு பார்த்தா இல்லை. ஸோ ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ்னால் என்ன, அது எப்படி எடுக்கணும், என்னென்ன க்ரைட்டீரியா இருக்குது, எதெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஆல்ரெடி நம்ம டேர்ம் இன்சூரன்ஸை பற்றி பார்த்துருக்கோம், மியூச்சுவல் ஃபண்டை பற்றி பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது ஹெல்த் இன்சூரன்ஸ் தான். ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லும்போதே நான் சொல்கிற விஷயங்கள்லாம் நிறைய காம்ப்ளெக்ஸாக இருக்கலாம். உங்களுக்கு இலகுவாக புரிவதற்கும் ஈஸியாக உங்களால் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸை கம்பேர் பண்ணுறதுக்கும் கீழே ஒரு லிங்கை கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை சொடக்கி உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ், உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட், ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ்னால் என்ன? நம்ம உடல்நிலை பாதிப்படையும் போது அதை சரிப்படுத்துவதற்கு தேவைப்படும் அந்த பண செலவு, அந்த செலவை வேறு யாராவது தந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக எடுக்கக்கூடியது தான் ஹெல்த் இன்சூரன்ஸ். அமெரிக்காவுக்கும் நமக்கு என்னடா வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு 90% மக்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்திருப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களில் ஒரு 14%, அதுவும் நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய நபர்கள், ஒரு 12% கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய நபர்கள். 100க்கு 14லேருந்து 16, 100க்கு 12%. இவ்வளோ தான் நாம் என்ன செஞ்சுருக்கோம், இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத எடுத்திருக்கோம். அப்படியே எடுத்த இன்சூரன்ஸை நம்ம சரியாக உபயோகப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது புள்ளி விவர கணக்கின் அடிப்படையில் ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. அப்படின்னா நம்ம என்ன செய்யலை, நிறைய பேர் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்காததுனால நம்முடைய செலவுகள், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் இவ்வளோ ரூபாய் செலவாயிரும், இல்லை இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனால் நமக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் கிடைக்காம போயிடும், இந்த பயத்திலேயே நம்ம சரியான ட்ரீட்மெண்ட்டை எடுக்காமையே நம்மில் பலரும் பாதிப்படைகிறார்கள், உயிரை விடுகிறார்கள். இது இன்னையிலேருந்து ஸ்டாப் ஆகணும். இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது நமக்கு வரலாம். ப்ரீ போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடி 1-2 தினங்கள் வீட்லேயே வச்சு வைத்தியம் பார்ப்போம். அடுத்ததான் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். ஹாஸ்பிட்டல் போய் டிஸ்சார்ஜ் ஆன பிறகு நமக்கு கொஞ்சம் செலவுகள் இருக்கும். இதுதான் ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் மெடிசின் காஸ்ட் தான் தெரியும், நம்ம வாங்கக்கூடிய மருந்து, மாத்திரை, சின்ன சின்ன ஆக்சசரிஸ் அப்படிங்கிறது. அடுத்ததான் ரூம் ரெண்ட், அப்பா பெரிய விஷயம். டாக்டர்ஸ்னுடைய ஃபீ, அவுட் பேஷண்ட்டாக நம்ம உள்ளே போகும்போது, ஐபியாக நம்ம உள்ளே இருக்கும்போது, இல்லை ஸ்பெஷலாக யாராவது போய் பார்க்க போனால், இந்த மாதிரி நிறைய நேரத்தில் நம்ம டாக்டர்ஸ் ஃபீ அப்படிங்கிறது கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ட்ரீட்மெண்ட் அண்ட் டயக்னோசிஸ் சார்ஜ், அடுத்ததாக ஆம்புலன்ஸ் சார்ஜ், ஹெல்த் செக்கப்ஸ், இது எல்லாம் தான் நம்முடைய பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கரைய வைப்பது அப்படின்னு சொல்லலாம். இவ்வளோ தூரம் நம்ம பார்த்தது எல்லாமே எப்படி நமக்கு செலவுகள் அதிகரிக்கிறது அப்படின்னு தான். ஆனால் இப்போ நம்ம பார்க்க வேண்டியது ஏன் செலவுகள் அதிகரிக்கிறது அப்படிங்கிறது. நாளுக்கு நாள் டெக்னாலஜி அப்படிங்கிறது அட்வான்ஸ்ட் ஆகிட்டே இருக்குது. அப்போ அந்த டெக்னாலஜிக்கான அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்முடைய ஹாஸ்பிட்டல் வாங்கி வைக்கணும். அப்போ அதுக்கான பணம் அவங்களுக்கும் தேவைப்படுது. எகெயின் நமக்கான எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறத அதிகரிக்க வைக்கிறது. அடுத்ததாக குவாலிஃபைடு மெடிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் who trained in advanced medical technology, அதுதான் இங்கே ரொம்ப அட்வான்ஸ்ட் டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய அந்த மெடிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ், அவங்களும் ரொம்ப பெரிய அளவில் காசு கொடுத்துருப்பாங்க, இல்லை அந்த அட்வான்ஸ் நிலையை படிப்பதற்காக நிறைய செலவுகள் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சோண்டு எக்ஸ்பர்ட்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய டிமாண்ட்ஸ் அப்படிங்கிறது அதிகரிக்கும். மூணாவதாக ஸ்பெஷலைஸ்டு டாக்டர்ஸ் அப்படிங்கிறவங்க ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் சர்ஜன்ஸ் அப்படிங்கிறவங்க ரொம்பவே கம்மியாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. நாலாவதாக மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டு சப்போர்ட் இன்க்ரீஸ் ஹெல்த் கேர். நாளுக்கு நாள் பாப்புலேஷன் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆக ஆக மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் நம்ம மாற்ற வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் தான் நம்ம மெடிக்கலுக்காக செலவு பண்ணுறதுக்கான ஏன் அப்படிங்கிற அந்த காரணம். ஸோ நாம் இப்போ என்ன செய்ய போகிறோம், மெடிக்கல் இன்சூரன்ஸை எடுக்க போகிறோம். ஒரு ஜாப் கிடச்சிருச்சுன்னா முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுக்கான ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ். ஆனால் உங்களுக்கானது மட்டும் போதுமா, ஃபேமிலிக்கும் சேர்த்து நீங்கள் எடுக்க வேண்டாமா, இந்த கேள்விகள் எல்லாம் இருக்கலாம். ஆனால் மெடிக்கல் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது உங்களுடைய யங் ஏஜில் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சோண்டு ப்ரீமியம் கொடுத்தா போதும். இல்லைப்பா, உங்களுடைய ஏஜ் கூட 30, 40, 50 வயசில் நீங்கள் எடுக்க அந்த ப்ரீமியம் அப்படிங்கிறது கூடிக்கிட்டே இருக்கும். மெடிக்கல் இன்சூரன்ஸ்னா மாதம் நம்ம ஒரு தொகை கொடுப்போம், இல்லாட்டி வருடத்திற்கு ஒரு முறை ஒரு தொகை கொடுப்போம். உதாரணத்துக்கு ஒரு 15,000 ரூபான்னு வச்சுக்கோங்க. இந்த 15,000 ரூபாயை நான் வருஷம் கட்டுவேன் என்னுடைய மெடிக்கல் இன்சூரன்ஸாக.
இது திரும்ப கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா இல்லை. அந்த மாதிரியான திட்டங்களும் இருக்குது. ஆனால் அதை விட பியூர் மெடிக்கல் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய மெடிக்கல் இன்சூரன்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறது தெரிந்து கொள்வதற்கு தான் கீழே இருக்கக்கூடிய லிங்க்கை நான் யூஸ் பண்ண சொன்னேன். அப்போ பியூரா மெடிக்கல் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது 15,000 ரூபா ஒரு வருடத்தில் நமக்கு எந்த விதமான நோயும் வரலன்னா அந்த 15,000 ரூபா அவ்வளோதான் காலி. அடுத்ததாக 15,000 ரூபா அடுத்த வருஷத்துக்கு. இப்படியே நம்ம 10 வருஷம் கட்டுறோம்னு வச்சுக்கோங்க, 1,50,000 லட்சம் ரூபாய் கட்டி முடிச்சிருப்போம். ஆனால் 10 வருஷத்தில் நமக்கு எந்த நோயுமே வந்திருக்காது. அந்த 1,50,000 லட்சம் ரூபாய் எங்கே போச்சுனே தெரியாது. ஆனால் 11வது வருஷம் உங்களுக்கு ஒரு நோய் வருதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு சின்னதாக உங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் செய்யணும். அதுக்கான விலை எவ்வளவா இருக்கும், அந்த ஃபீ எவ்வளவா இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து 3 லட்சம் ரூபாயா இருக்கும். ஸோ இந்த 10 வருஷம் நம்ம இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸை போட்டு அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தால் தான் 11வது வருஷம் நம்மளால் அதை என்ன செய்ய முடியும், கிளைம் பண்ண முடியும். இல்லை 2 வருஷம் போட்டுட்டு நான் 2 வருஷம் நோய்வாய்ப்படாமல் சரியாக இருக்கேன், 3வது வருஷம் போட வேண்டாம்னு விட்டுட்டோம்னா 4வது வருஷம் அதை என்ன செய்ய முடியாது, கண்டினியூ பண்ண முடியாது. மெயினாக இருக்கக்கூடிய பிரச்சனையே இங்கே தான். நம்ம போடக்கூடிய இன்சூரன்ஸை சரியாக நம்ம என்ன செய்யணும், மெயின்டைன் பண்ணணும். நம்மளால் இந்த பணம் ஒரு வருடத்திற்கு 15,000 ரூபாய் இதில் போட முடியும் அப்படின்னு சொல்லி போட்டுகிட்டே இருக்கணும். அதை மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு டிசீஸுக்கும் சில பல மெடிக்கல் இன்சூரன்ஸ் அந்த நிறுவனங்களை பொறுத்து 3 வருஷத்துக்கு பிறகு தான் இந்த நோயெல்லாம் கவர் ஆகும், 2 வருஷத்துக்கு பிறகு தான் இந்த நோயெல்லாம் கவர் ஆகும், இந்த 3 வருஷத்துக்கு பிறகு தான் மெட்டர்னிட்டி எல்லாமே கவர் ஆகும் அப்படின்னு சொல்கிற நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸை உங்களுடைய குடும்பத்துக்கோ உங்களுக்கோ எடுக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள், நான் அடுத்ததாக சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கவர் ஆகிருக்கா அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கொள்ளுங்கள். ஹை செட்டில்மெண்ட் ரேஷியோ, நீங்கள் எந்த நிறுவனம் எடுத்தாலும் சரி அதில் செட்டில்மெண்ட் ரேஷியோ அப்படின்னு ஒன்று இருக்கும். பாலிசி இஷ்யூ ரேஷியோ கிடையாது, நான் சொல்கிறது செட்டில்மெண்ட் ரேஷியோ. ஸோ யார்கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறதா இருந்தாலும் செட்டில்மெண்ட் ரேஷியோ எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேளுங்க. 1க்கு 2 நிறுவனங்களை கையில் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் எதில் செட்டில்மெண்ட் ரேஷியோ ரொம்ப அதிகமாக இருக்கோ அதில் நீங்கள் போகலாம். அடுத்ததாக நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல். இந்த நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்னா நம்ம எடுக்கக்கூடிய ஹெல்த் இன்சூரன்ஸில் எத்தனை ஹாஸ்பிட்டல் உங்கள் சரௌண்டிங்ஸை சுற்றி, கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 கிலோமீட்டர் மேக்ஸிமம், இந்த 15 கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸில் எத்தனை ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இந்த ஹெல்த் இன்சூரன்ஸை வச்சு நம்ம ஃப்ரீயாக போயிட்டு வரலாம் அப்படிங்கிறத கவனிக்கணும். ஏன்னா இந்த 15 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் அப்ராக்சிமேட்லி ஒரு 70% ஹாஸ்பிட்டல் அவங்க கவர் பண்ணிட்டாங்க. முக்கியமான ஹாஸ்பிட்டலாம் கவர் பண்ணிட்டாங்கன்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் என்ன எடுக்கலாம், அந்த ஹெல்த் இன்சூரன்ஸை எடுக்கலாம். ஸோ நெட்வொர்க் ஆஃப் ஹாஸ்பிட்டல் அது இங்கே மட்டும் கிடையாது. அடுத்தா நீங்கள் வேற ஒரு ஊருக்கு போகலாம், வெளியூர்களுக்கு போகலாம். அங்கே எந்த மாதிரியான நெட்வொர்க், அந்த ஹாஸ்பிட்டல் நெட்வொர்க் இந்த இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் கவர் பண்ணுறாங்க, அதை பற்றியும் உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்கணும். அடுத்ததாக வெயிட்டிங் பீரியட். நான் முதலே சொன்ன மாதிரி சில டிசீஸுக்கு இவ்வளோ வெயிட்டிங் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வெயிட்டிங் பீரியட் என்ன, ஆல்ரெடி உங்களுக்கு ஏதாவது டிசீஸ் இருக்குது, அதன் பிறகு தான் நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்கன்னா இந்த டிசீஸ் கவர் ஆகிறதுக்கு எத்தனை வருடங்கள் எடுக்கும், அப்படி கவர் ஆன பிறகு நமக்கு எந்த மாதிரியான அந்த இன்சூரன்ஸை கிளைம் பண்ணி எடுக்கலாம் அப்படிங்கிற அந்த டீடைல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். அடுத்ததா நோ கிளைம் போனஸ். நோ கிளைம் போனஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கேன், இந்த வருடம் எனக்கு ஒரு நோயும் வரல, நான் ஹெல்த் இன்சூரன்ஸை யூஸ் பண்ணவே இல்லை, நான் கிளைம் பண்ணவே இல்லை. அப்போ இதுக்கான ஒரு போனஸை நெக்ஸ்ட் டைம் ப்ரீமியத்துலேருந்து அவங்க கம்மி பண்ணுவாங்க. அப்போ 5லேருந்து 50% வரை சில நிறுவனங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, நோ கிளைம் போனஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய ஹெல்த் இன்சூரன்ஸில் இந்த நோ கிளைம் போனஸ் அப்படிங்கிறது இருக்கா இல்லையா, எத்தனை பெர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக கேட்டுக்கோங்க. அடுத்ததா நோ கோபே அப்படின்னு சொல்லுவாங்க. இன்சூரன்ஸ் நோ கோபேமெண்ட் இருக்கக்கூடிய இன்சூரன்ஸை நீங்கள் என்ன செய்யலாம், உண்மையிலேயே அதை நம்பி செல்லலாம். ஒரு 60 இயர்ஸுக்கு எபோவ் நீங்கள் எடுக்கிறீங்க, கோபேமெண்ட்டாக அவங்க ஒரு 30% வரை கேட்குறாங்கன்னா ஓகே. அதுக்கு சின்ன ஏஜாக இருந்தால் நோ கோபே எதில் கொடுக்குறாங்களோ அதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ரீஸ்டோரேஷன் பெனிஃபிட், இந்த இடத்துல அடுத்ததாக ஒரு ரீஸ்டோரேஷன் பெனிஃபிட். இங்கே ஃபேமிலியை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா நான் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்லாம் எடுத்ததுனால சொல்கிறேன். என்னுடைய அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒரு 5 லட்ச ரூபாலேருந்து 10 லட்ச ரூபாய் வரை போட்டிருந்தேன்னு வச்சுக்கோங்க. அது வந்து கார்ப்பரேட் லெவலில் இருக்கும். ஆனால் கார்ப்பரேட் லெவலில் இருக்கக்கூடிய அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா போதுமான்னு கேட்டால் இல்லை. ஸோ ஆப்வியஸ்லியாக நீங்கள் எத்தனை ஹெல்த் இன்சூரன்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் எடுக்கும்போது கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டாக எடுத்துக்கோங்க. ஏன்னா பெரிய அமௌண்ட் இப்போ இருக்கக்கூடிய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் நமக்கு நல்லாவே தெரியும். அப்போது நான் ஒரு நபருக்கு மட்டும் எடுக்கலை, என்னுடைய மனைவிக்கும் என்னுடைய குழந்தைகளுக்கும் சேர்த்து எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்க. இங்கே ரீஸ்டோரேஷன் அப்படின்னு சொன்னேன்ல, எனக்கு ஒரு டிசீஸ் வந்துருச்சு, நான் எடுத்திருக்கக்கூடிய அமௌண்ட் ஒரு 20 லட்ச ரூபான்னு வச்சுக்கோங்க. அந்த 20 லட்ச ரூபா ஏன் ட்ரீட்மெண்ட்டுக்கே முடிஞ்சிருச்சு. உடனே அந்த இன்சூரன்ஸ் நிறுவனம் என்ன செய்யணும், உனக்கு 20 லட்ச ரூபா முடிஞ்சிருச்சுப்பா, அவ்வளோதான், உன்னால் இனிமேல் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நம்மளை கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளிட்டாங்கன்னா இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிடும். ஏன்னா நம்ம ஒரு ஆளுக்கு மட்டும் எடுக்கலை, 4 நபர்களுக்கும் எடுத்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல ரீஸ்டோரேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் நிறுவனங்கள், நான் ஒரு 15 லட்ச ரூபாய்க்கு என்னுடைய ஹெல்த் இன்சூரன்ஸை யூஸ் பண்ணியிருக்கேன், அடுத்ததான் என்னுடைய மனைவிக்கு திடீர்னு ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் வருது, அது 20 லட்ச ரூபா தானே போட்டிருக்கோம், அது 20 லட்ச ரூபாய் ரீஸ்டோர் ஆகி அங்கே இருக்கும்.
அப்போ அந்த 20 லட்சம் ரூபாயை நம்ம என்ன செய்யலாம், மறுபடி என்னுடைய மனைவியினுடைய அந்த ஹெல்த் ப்ராப்ளத்துக்கு நம்ம பயன்படுத்தலாம். ஸோ எத்தனை முறை ரீஸ்டோரேஷன் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கி மட்டும் கிடையாது, இது வாழ்நாள் முழுவதுமாக நம்ம கொண்டு போக போகிறோம். 50-60 வருடங்களாக நம்ம கொண்டு போக போகிறோம், ஒரு 30 வருடங்களாக கொண்டு போக போகிறோன்னா இந்த ரீஸ்டோரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஸோ என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சு நான் என்னால் என்ன செய்ய முடியும், ஒட்டுமொத்தமாக அவங்கள பாதுகாக்க முடியும். அடுத்ததா கேஷ்லெஸ் கிளைம் சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், எனக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம், அவ்வளோதான். அதன் பிறகு இப்போ நம்ம இந்த பாலிசி பசார் வழியெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணி எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் இவ்வளோ மாதிரி கொடுத்துருக்காங்க, இத்தனை நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் இருக்குது, இதை சொல்லிக் கொடுக்கறதுக்குன்னு தனியாக ஒரு நபர் வருவாங்க, உங்களுடைய பர்சனல் மேனேஜராக வருவாங்க. 30 நிமிடங்கள்லேயே உங்களுக்கு எல்லா விஷயமும் கிளைம் பண்ணுறது என்ன, எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், அதை நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். 24/7 அவங்க உங்கள் கூட இருப்பாங்க. அதே மாதிரி இன்னும் சில விஷயங்களை உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட் அப்படிங்கிறது இருக்குது. நிறைய 20க்கும் அதிகமான இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் இருக்காங்க, அதை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். உங்கள் வீட்டுக்கே வர வச்சு நீங்கள் என்ன செய்யலாம், எப்பா எனக்கு இந்த மாதிரியான ரிக்வயர்மெண்ட் இருக்குது, இந்த நோ கிளைம் போனஸ்லாம் இருக்கான்னு சொல்லி அவங்க கூட உட்கார்ந்து பேசி எல்லா விதமான டிஸ்கஷனையும் முடிவுகளையும் நீங்கள் எடுக்கலாம். வேற யாரையும் எடுக்க விடாதீங்க. இந்த ஹெல்த் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் முடிவுகள் எடுக்க வேண்டியது நீங்கள் தான். ஸோ கேஷ்லெஸ் கிளைம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம போகிறோம், அங்கே அட்மிட் ஆகிறோம், அட்மிட் ஆனதுலேருந்து அவங்க பார்த்துக்கிடுவாங்க, அது பில்லை நம்ம பே பண்ணலாம். ஒருவேளை நெட்வொர்க்கில் இல்லாத ஹாஸ்பிட்டலாக இருந்துச்சுன்னா, ஒரு 10 ஹாஸ்பிட்டல் நெட்வொர்க்கில் இருந்தாங்க, 11வது ஹாஸ்பிட்டலில் தான் நம்ம போய் இப்போ அட்மிட் ஆகிறோம் ஒரு எமர்ஜென்சி காரணமாக அப்படின்னா, அந்த பில்லெல்லாம் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கணும். அந்த பில்லை உடனுக்குடன் நீங்கள் எந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கீங்களோ அந்த நிறுவனத்துக்கு அனுப்பி உடனடியாக அந்த பேமெண்ட்டை வாங்குறதுக்கு இல்லாட்டி ரிலீஸ் பண்ணுறதுக்கு உங்களுடைய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அடுத்ததாக ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன். நான் முதலே சொன்னேன்ல, ஒரு 3 தினங்களுக்கு முன்னாடியே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதும் வர்றதும் அட்மிட் ஆகிருக்க முடியாது. எப்போ இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆக்டிவேட் ஆகும், நம்ம ஒரு நாளாவது அதில் அட்மிட் ஆகியிருந்தால் மட்டும்தான் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ஆக்டிவேட் ஆகும். ஸோ நான் அட்மிட்டே ஆகலாம், நான் 2 தினங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் டெஸ்ட் பண்ணேன், பிளட் டெஸ்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அந்த பில்லெல்லாம் நம்மகிட்ட இருக்கும், அதை கையில் எடுத்து வச்சுக்கணும். அடுத்த நாள் அட்மிட் ஆகிறேன், அடுத்தா டிஸ்சார்ஜ் ஆகி மறுபடியும் வீட்டுக்கு போகிறேன், வீட்டுக்கு போனால் மறுபடியும் 2-3 தினங்கள் இல்லாட்டி ஒரு 10 தினங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போக வேண்டியது இருக்குது. ஸோ ப்ரீயாகவும் கொஞ்சம் பில்ஸ் இருக்குது, போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷனுக்கு பிறகும் கொஞ்சம் பில்ஸ் இருக்குன்னா இதெல்லாம் கிளைம் பண்ணுறதுக்கான வசதி உங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததா நோ ரூம் ரெண்ட் கேப்பிங். இங்கே அடுத்த ரொம்ப விஷயம், நமக்கு ஈஸியாக ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் கிடைச்சிடும், ஆனால் ரூம் கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப குதிரை கொம்பாக இருக்கும். அதுவும் நம்ம எடுத்திருக்கிற ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸில் 2000 ரூபாய் அளவுக்கான ரூமை மட்டும்தான் எடுக்க முடியும், 1000 ரூபாய் அளவுக்கான ரூம் ரெண்ட் மட்டும்தான் ரூம் எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிருந்தா அந்த இடத்துல அந்த ரூம் இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ இங்கே நம்ம எடுக்கக்கூடிய ஹெல்த் இன்சூரன்ஸில் இந்த கேப்பிங் அப்படிங்கிறது, ரூம் ரெண்டுக்கான கேப்பிங் அப்படிங்கிறதே இருக்கக்கூடாது. ஏசி ரூம், நான் ஏசி ரூம் 2000 ரூபாய் மட்டும்தான், 5000 ரூபாய் மட்டும்தான், அதெல்லாம் இல்லை. நான் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன், அட்மிட் ஆகிறேன், எனக்கு ஒரு ரூம் வேணும்னா எந்த ரூமாக இருந்தாலும் அது எவ்வளோ ரூபாயாக இருந்தாலும் அது யாருக்கு தரணும், இவங்க தந்திருக்கணும். யார், இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் நிறுவனம் தந்திருக்க வேண்டும். அந்த மாதிரியான ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸை நம்ம எடுக்கலாம். கூடவே ஒரு நபர் வாராருப்பா, அவர் வேலையை விட்டுட்டுலாம் வாரார்ல, அப்போ அவருக்கும் சேர்ந்து என்ன வேணும், அந்த ஹெல்த் இன்சூரன்ஸில் ஏதாவது நம்ம கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அதையும் கேளுங்க. அப்படி ஒரு ஆப்ஷனும் இருக்குது. நம்ம கூட வரக்கூடிய நபர்கள் இத்தனை தினங்களில் இத்தனை ரூபாய் நம்ம கிளைம் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆப்ஷனும் இருக்குது. அதையும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். நம்ம கூட யார் வந்து நிற்கிறாங்களோ அது அவங்களுக்கு கிளைம் பண்ணுறதுக்கான வசதிகள் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அடுத்ததா ஃப்ரீ ஹெல்த் செக்அப் அப்படின்னு சொல்லுவாங்க. வருடத்திற்கு நம்ம இந்த ஹெல்த் இன்சூரன்ஸை சரியாக யூஸ் பண்ணல, சரியாக மீன்ஸ் நமக்கு நோய் வரல, நம்ம போகலைன்னா ஹெல்த் செக்அப் பண்ணிக்கலாம். அது குடும்பத்துக்கு 4 பேருக்கும் சேர்ந்துனா எத்தனை ரூபாய்க்கு ஹெல்த் செக்அப் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு க்ளோஸ் இருக்கும். கிரிட்டிக்கல் இல்னஸ் கவர் ஆகுதா இல்லையான்னு பார்த்துக்கோங்க. மெட்டர்னிட்டி எக்ஸ்பென்சஸ், குழந்தை பேர் அப்படிங்கிறது இதில் கவர் ஆகுதா இல்லையா, கோவிட் அப்படிங்கிறது கவர் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அவுட் பேஷண்ட் கன்சல்டேஷன், அதாவது ஓபி சொல்லுவோம்ல, கன்சல்டேஷன் ஃபீஸ் இருக்குல்ல, அதெல்லாம் இதில் கவர் ஆகுதான்னு கேட்டுக்கோங்க. ஆயுஷ் ட்ரீட்மெண்ட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நிறைய ஹெல்த் இன்சூரன்ஸில் ஆயுஷ் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறதும் இருக்குது. ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட் தான். இந்த பக்கம் நான் வந்து இப்போ ஆங்கில மருத்துவப்படி மருத்துவம் பார்க்குறேன், கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு இல்லாட்டி ஒரு 6 மாதத்துக்கு பிறகு எனக்கு ஆயுர்வேதமும் செய்ய வேண்டியதாக இருக்கா அப்படின்னு பார்த்தா அதையும் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணுதா அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஓவராலாக ஹெல்த் இன்சூரன்ஸுக்கான ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சரை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி சொன்னேன், கீழே ஒரு லிங்க் இருக்குது அப்படின்னு சொல்லி 30 minutes கிளைம் சப்போர்ட், உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட் அப்படிங்கிறது கிடைக்கும். அதே நேரத்தில் நம்ம எப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னா நல்லபடியாக ஹெல்த் இருக்கும்போது தான். நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு நோய் வந்த பிறகு எடுக்கும்போது அதுக்கான ப்ரீமியமும் அதிகரிக்கும், அதை சுற்றி இருக்கக்கூடிய ப்ரொசீஜரும் ரொம்ப கூடுதலாக இருக்கும். சரி, ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், ஹாஸ்பிட்டலுக்குலாம் போய் நம்ம ஹெல்த்லாம் செக்அப் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கீழே கொடுத்துருக்கிற லிங்க் வழியாலாம் நீங்கள் போனீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு இல்லாட்டி டெலி வெரிஃபிகேஷன் மாதிரியான அந்த வெரிஃபிகேஷன்லேயே உங்களுடைய ஹெல்த் செக்அப் அப்படிங்கிறது முடிஞ்சிடும். ஈஸியாக உங்களால் ஹெல்த் இன்சூரன்ஸை எடுக்கலாம். ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்களை சார்ந்தவர்களுக்கும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் நீங்கள் எடுக்கலாம். ஈவன் உங்கள்
அம்மா அப்பா, உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய மனைவி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஃபேமிலிக்கு கூட ஹெல்த் இன்சூரன்ஸ் பேக்கேஜ் அப்படிங்கிறதுலாம் இருக்குது. சேஃபுக்கு ஒன்று எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ மட்டும் கிடையாது, பல வருடங்களை யோசித்து பார்க்கும்போது அது ரொம்பவே நல்லதாக தான் இருக்கும். ஈஸியாக இதெல்லாம் கம்பேர் பண்ணுறதுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.